இப்போ ஆக்சுவலாக இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து என்னென்னா டச்சு ஒர்க் ஆகலை, அதான் இஷ்யூ. சரியா, டச்சில் அவர் செக் பண்ணும்போது மற்ற ப்ரோட்டோகால் லைனு அப்புறம் வோல்டேஜ் லைன் எல்லாமே ப்ராப்பராக வந்துச்சு. ஓகே, இது கனெக்டரு, இது சிபியூ. சரியா, இதில் மற்றபடி ப்ரோட்டோகால் லைனு வோல்டேஜ் லைன்லாம் ஒரு ப்ராப்பராக வந்துச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஐஎன்டின்னு ஒரு லைன் வரும் எங்கள் டச் பேடுக்கு, ஐஎன்டி அப்படிங்கிற ஒரு லைனு நீங்கள் எல்லா டச் செக்ஷனுக்கும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இருக்கும். இப்போ நான் இதில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இந்த 4 லைனுமே ப்ரோட்டோகால் லைனு, எஸ்பிஐ ப்ரோட்டோகால். இந்த நாலு லைன் அவருக்கு ப்ராப்பராக ஒரு ஜிஆர் வருது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இது சப்ளை லைன் 1.8 வோல்ட் சப்ளை லைனு. அதுக்கப்புறம் இது ரீசெட் லைனு, இது ஐஎன்டி லைனு. இந்த ரீசெட் ஐஎன்டி இந்த ப்ரோட்டோகால் எல்லாமே எங்கேருந்து வரும் அப்படின்னா சிபியூலேருந்து வரக்கூடிய லைனு. இந்த 1.8 மட்டும் உங்களுக்கு பவர் ஐசிலேருந்து வரும். ஓகே, சரி, ஓகே. இப்போ இவருக்கு இந்த லைன்லனா பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருக்கிறது இந்த ஐஎன்டி லைனில் என்னது ப்ராப்பராக ஜிஆர் வரல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டர் இல்லாமல் இருந்திருக்கு, அப்புறம் இதை மாற்றிருக்கிறாரு, இந்த ரெசிஸ்டர்லாம் மாற்றியாச்சு. சரியா, மாற்றினதுக்கப்புறம் இப்போ வரல அப்படிங்கிற மாதிரி டவுட்டு கேட்டிருந்தார். இந்த ஐஎன்டி லைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை ரெடி பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த ஐஎன்டி லைனில் வந்து இந்த மாதிரி லைனில் இதில் ஜிஆர் கிட்டத்தட்ட ஒரு சம்திங் ஒரு 600 சம்திங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு புல்லப் ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க பவர் ஏசிலேருந்து, ஒரு 1.8 வோல்ட்டு ஐஎன்டிலையும் போட்டிருப்பாங்க. அதே போல் ரீசெட் லைன்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு புல்லப் ரெசிஸ்டர் போட்டு, இது ரீசெட்டு, இது ஐஎன்டி. சரியா, இதுலேயும் 1.8 வோல்ட் புல்லப் ஆகிருக்கும், இதுலேயும் புல்லப் ஆகிருக்கும். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கனெக்டரில் ஐஎன்டி லைனில் இந்த 1.8 வோல்ட்டு வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். சரியா, ரீசெட் லைனாக இருந்தாலும் சரி, ஐஎன்டி லைனாக இருந்தாலும் சரி, 1.8 வோல்ட்டு இந்த கனெக்டரில் நம்ம இந்த பாயிண்டில் கிடைக்கணும். இந்த ரெசிஸ்டர்லேருந்து புல்லப் ஆகி டேரெக்டாக இந்த பாயிண்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ரீசெட்லேயும் ஐஎன்டிலையும் 1.8 வோல்ட்டு கிடைக்கணும். ஓகே, சுஜீவன் உங்கள் மைக்கை மியூட் பண்ணுங்கள். சரியா, அப்போ ஐஎன்டிலையும் 1.8 ரீசெட்லேயும் 1.8 வோல்ட்டு கிடைக்கணும். ஓகேயா, இப்போ நார்மலாக இது இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபோனில் டச்சில் நம்ம அதாவது ஸ்க்ரீனில் நம்ம டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஐஎன்டி லைன் என்ன பண்ணுவோம்னா, இந்த 1.8 வோல்ட்டை, இதான் 1.8 வோல்ட்னா ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு என்ன பண்ணுவோம், 0 வோல்ட்டாக மாற்றிட்டு அப்புறம் மறுபடி இது 1.8 வோல்ட்டாக மாறிடும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் கிராஃப். அப்படின்னா இது 1.8 வோல்ட் லைனு. இது குறிப்பிட்ட ஒரு மைக்ரோ செகண்டுக்கு என்ன பண்ணுவோம், மில்லி செகண்டுக்கு 0 வோல்ட்டாக கொண்டு வந்துட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணிடும். இதை ரிலீஸ் பண்ண உடனே சிபியூ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இங்கே இவன் டச் பண்ணிட்டான் அப்படிங்கிறத சிபியூ புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ரோட்டோகால் லைன் வழியாக கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, இதே இதில் டச் செக்ஷனில் ப்ரோட்டோகால் லைன் இருக்கு இல்லையா, அது வழியாக கம்யூனிகேட் பண்ணி அங்கே எதுவும் டேட்டா ரீட் அண்ட் ரைட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் இந்த ஐஎன்டி லைன் வந்து யூஸ் ஆகுது. இதே பிரின்சிபல் தான் ரீசெட்டுக்கும். சரியா, ரீசெட் லைன் என்னென்னா, ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணி புதுசாக ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிக்கும் போது இந்த ரீசெட்டு இதே ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணும். நார்மலாக 1.8 வோல்ட் இருக்கும், ஒரு ரீசெட் கொடுக்கும்போது மட்டும் இது 0 வோல்ட்டாக மாறி மறுபடியும் 1.8 வோல்ட்டுக்கு நார்மல் ஆகும். ஸோ இந்த மொமெண்டம் நடக்கலை அப்படின்னா அந்த செக்ஷன் வந்து வேலை செய்யாது. இந்த ஒரு பர்டிகுலர் மில்லி செகண்டுக்கு இது 0 வோல்ட்டாக கொண்டு வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது இல்லையா, நம்ம வந்து நார்மலாக மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது இந்த 1.8 வோல்ட் வந்துச்சுனாலே நம்ம நார்மலுங்கிற மாதிரி எடுத்துக்குவோம். ஆக்சுவலாக அது வந்து நார்மல் கிடையாது. அந்த லைனில் இருக்கக்கூடிய புல்லப் வோல்டேஜ் இதில் வருது, ஆனால் அங்கே ஐஎன்டி லைன் மூலமாக ட்ரிகர் ஆகுதா அப்படிங்கிறத நம்மளுக்கு மல்டிமீட்டர் வச்சு அந்த இதெல்லாம் மில்லி செகண்டில் நடக்கக்கூடிய விஷயம். இந்த மில்லி செகண்டை நம்ம மல்டிமீட்டர் வச்சு ரீட் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், டிஎஸ்ஓ வேணும். டிஎஸ்ஓ இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டிஎஸ்ஓலையுமே நம்ம வச்ச உடனே கரெக்டாக இந்த செகண்டை கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னா கேப்சர் பண்ண முடியாது. அதுக்குன்ட்டு தனியாக நம்ம செட்டிங்ஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், கேப்சர் பண்ண முடியும். சரியா, இதை வந்து டிஎஸ்ஓ செட்டிங்ஸ் நாளே பண்ணிவிட்டு ஒரு செட்டுக்கு நான் இந்த போல் இந்த ஐஎன்டி லைனில் எப்படி இந்த மாதிரி புல் டவுன் ஆகி